ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூக்குத்தி அம்மன், எல்கேஜி, சிங்கப்பூர் சலூன் படங்களில் நடித்திருந்த ஆர்ஜே பாலாஜி நடித்து இன்று வெளியாகியிருக்கும் படம் சொர்க்கவாசல். திங்க் ஸ்டுடியோஸ் அண்ட் ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் பா. ரஞ்சித்தின் உதவியாளர் சித்தார்த் விஸ்வநாத் எழுதி இயக்கியிருக்கும் படம் இது. தமிழ் பிரபா, அஸ்வின் ரவிச்சந்திரன், சித்தார்த் விஸ்வநாத் மூவரும் இணைந்து திரைக்கதை அமைத்து வசனம் எழுதியிருக்கின்றனர். படத்தின் டைட்டில் தான் சொர்க்கவாசல். ஆனால் சிறையில் நரக வேதனைப்படும் ஆர்ஜே பாலாஜியை சுற்றி கூட அல்ல, சுழற்றி சுழற்றி அடிக்கும் படம்தான் இது. படத்தின் கதையின் நாயகனாக ஆர்ஜே பாலாஜி நடித்திருக்கிறார். முழுக்க முழுக்க மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் நடக்கும் கதை. புழல் சிறை வருவதற்கு முன் 90களில் சிறையில் நடந்த படுபயங்கர வன்முறை சம்பவங்கள் அடிப்படையிலேயே கதை பண்ணப்பட்டிருக்கு. சென்னையில் சண்முகம் என்பவர் கொலை செய்யப்பட அந்த கொலைப்பழி ஆர்ஜே பாலாஜி மீது விழுந்து அவர் ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறார். அங்கிருந்து எஸ்பி மூலம் பெயில் கிடைத்து வெளியேறுவோம் என்று நினைக்கையில் அடுக்கடுக்காக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் பாலாஜி. போலீஸ் நல்லவர்கள் என்ற நினைப்பு தவிடுபொடியாகும் விதத்தில் அனைத்து வன்முறை கலவரத்தின் பின்னாலும் போலீஸ்காரர்களின் செயல்பாடு இருக்கிறது. ஏழ்மையான குடும்பத்தில் காலில் தீராத நோயினால் அவஸ்தைப்படும், தள்ளு வண்டியில் டிஃபன் கடை வைத்து பிழைப்பு நடத்தும் அம்மா நிரபராதி கொலை குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டு உள்ளே போகிறார். ஆனால் கடைசியில் அவரால் மீண்டு வெளியே வர முடிந்ததா இல்லையா, என்னதான் ஆகிறது என்பது கதை. தான் மணந்து கொண்ட சானியா ஐயப்பன் கூட நல்ல வாழ்க்கை கூட வாழ முடியாமல் ஜெயிலுக்கு புகும் பாலாஜி படம் முழுக்க ஜெயிலுக்குள் அடி உதை செம்மையாக வாங்குகிறார், கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நிரபராதியாக வெளியே வர முடியவில்லை. ஜெயிலுக்குள் எல்லோருக்கும் தலைவன் போல செயல்படும் தாதா சிகாவாக செல்வராகவன். அவருடைய அதட்டல் உருட்டல் பயங்கரமாக இருக்கும் என்று யார் சொன்னார்கள்? அப்படி எந்த மிரட்சியையும் அவர் ஏற்படுத்தவில்லை. போலீஸ் அதிகாரி கருணாஸுக்கு முக்கியமான கேரக்டர். தூள் கிளப்புகிறார் நடிப்பில். குடும்ப பாசம், ஜெயில், வன்முறை, பதற்றமான கொலைகள் என்று பரபரவென்று போகிறது படம். படத்தின் இரண்டாம் பாதி ஈடுபாட்டுடன் பார்க்க வைக்கிறது படத்தை. அடுத்தடுத்த எமோஷனல் காட்சிகள் அடுக்கடுக்காக வந்து ஆர்ஜே பாலாஜியை அந்த மூடிலேயே படம் முழுக்க வைத்திருக்கிறார்கள். இதுவரை அவர் பண்ணியதில் பெரிய படம்தான் சொர்க்கவாசல். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.